ஹாய், என் பேரு கார்த்திக். இது என்னோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட். எதுக்காக பாட்காஸ்ட்? நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கணும்னு நெனைக்கும்போது, இது ஒரு கரெக்ட்டான மீடியமா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. நான் ரொம்ப நாள் யோசிச்சு, இப்போ ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நான் ஃபோட்டோகிராஃபி பத்தி பேசப் போறேன். ஈவென்ட் ஃபோட்டோகிராஃபி பிசினஸ். இந்த பிசினஸ்ல நான் ஒரு 8 வருஷமா இருக்கேன். இந்த 8 வருஷத்துல நான் லேர்ன் பண்ணது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது, ஆல்ரெடி இந்த பிசினஸ்ல இருக்கவங்க, இல்ல இந்த பிசினஸ ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த பிசினஸ எப்படி ஸ்டார்ட் பண்றது? பிசினஸ எப்படி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றது? இதுல கிளையன்ட் எப்படி மேனேஜ் பண்றது? க்ரூவ எப்படி மேனேஜ் பண்றது? இந்த மாதிரியான விஷயங்கள தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். நான் இதுல பேசுற விஷயங்கள லைஃப்ல அப்ளை பண்ணி யாராவது ஒருத்தர் இந்த பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா வந்தாங்கன்னா, அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். லிசன் டூ த பாட்காஸ்ட். தேங்க் யூ. ஃபோட்டோகிராஃபி பிசினஸ் யார் ஆரம்பிக்கலாம்? எப்படி ஆரம்பிக்கலாம்? இத பத்தி தான் நீங்க இந்த பாட்காஸ்ட்ல கேட்க போறீங்க. இத நான் ஒரு 3 கேட்டகரியில பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட், ஆப்வியஸ்லி ஒரு ஃபோட்டோகிராஃபர். நீங்க ஒரு ஃபோட்டோகிராஃபர், இல்ல ஃபோட்டோகிராஃபி உங்களுக்கு ஹாபி, இல்ல நீங்க ஃபோட்டோகிராஃபி ஒரு பேஷனா நெனைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட், உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடா ஏதாவது ஒரு ஸ்கில்ஸ் இருக்கு. இல்ல அந்த ஸ்கில்ஸ கத்துக்க விரும்புறீங்கன்னா, நீங்க அந்த பிசினஸ ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ஸ்கில்ஸ் லைக் டிசைன், அ எடிட்டிங், ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங் இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா, நீங்க கண்டிப்பா ஃபோட்டோகிராஃபி பிசினஸ்க்குள்ள வரலாம். அண்ட் 3 கேட்டகரி உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்கில்ஸ் எதுவுமே இல்ல. எனக்கு ஃபோட்டோகிராஃபி வராது. எனக்கு டிசைனிங் அந்த மாதிரி கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ் எதுவுமே இல்ல. பட் எனக்கு ஒரு நல்ல மேனேஜ்மென்ட் ஸ்கில்ஸ் இருக்கு. ஒரு பிசினஸ் ரிலேட்டடான ஸ்கில்ஸ் இருக்கு. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்குன்னா, நீங்க டெஃபினட்டா ஃபோட்டோகிராஃபி பிசினஸ்க்குள்ள வரலாம். இந்த ஈச் கேட்டகரியில நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்றத ஒன் பை ஒன் நான் சொல்றேன். நீங்க ஒரு ஃபோட்டோகிராஃபரா ஃபோட்டோகிராஃபி பிசினஸ்க்குள்ள வரணும்னு நெனச்சீங்கன்னா, அந்த ஃபோட்டோகிராஃபி உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஹாபியா இருக்கா? இல்ல அது உங்களுக்கு ஒரு பேஷனா? லைஃப் லாங் உங்களால அத சந்தோஷமா பண்ண முடியுமான்றத கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப் எடுத்து வைங்க. ஃபோட்டோகிராஃபரா ஃபோட்டோகிராஃபி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் திங் ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபோட்டோகிராஃபி எப்படி கத்துக்கிறது? நீங்க ஒரு இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணி, ப்ராப்பரா ஒரு கோர்ஸ் எடுத்து ஃபோட்டோகிராஃபி கத்துக்கலாம். அப்படி இல்லன்னா, உங்களோட சர்க்கிள், உங்களோட ஃபிரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், சீனியர்ஸ் இந்த மாரி யாராவது அந்த ஃபோட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. இல்ல ஃபோட்டோகிராஃபி அவங்களுக்கு தெரியும்னா, அவங்க கிட்ட இருந்து கத்துக்கலாம். இல்ல என்னால ஒரு கோர்ஸ்லாம் அஃபோர்ட் பண்ணி படிக்க முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸு, என் சர்க்கிள்ல யாருமே எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்ல. யாருமே அந்த இண்டஸ்ட்ரியில இல்லன்ற மாரி இருந்ததுன்னா, நீங்களே செல்ஃப் லேர்ன் பண்ணுங்க. YouTubeல நெறைய வீடியோஸ் இருக்கு. ஃபோட்டோகிராஃபி கத்துக்கிறதுக்கு, ஃப்ரீயாவே கத்துக்கிறதுக்கு நெறைய சேனல்ஸ் இருக்கு. ஸோ, அந்த சேனல்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி அவங்க கிட்ட இருந்து கத்துக்கலாம். இல்லன்னா, நீங்க ஆல்ரெடி இந்த பிசினஸ்ல இருக்கவங்க கிட்ட ஒரு இன்டர்னா, இல்ல அசிஸ்டன்ட்டா ஜாயின் பண்ணி ஃபோட்டோகிராஃபி கத்துக்கலாம். நீங்க இந்த மாதிரி போய் வொர்க் பண்ணும்போது, அவங்க கிட்ட இருந்து ஃபோட்டோகிராஃபி லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல உங்களுக்கு பே பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. நீங்க ஃபோட்டோகிராஃபி கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா பண்ண வேண்டிய ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்னா, நீங்க ஒரு கேமரா வாங்குங்க. அது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட்டா இருக்கும். உங்களால அஃபோர்ட் பண்ண முடியும். என்னால ஒரு கேமரா வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இருக்குன்னு நெனைக்கிறவங்க, கண்டிப்பா ஒரு கேமரா வாங்கிடுங்க. ஏன்னா, இப்ப நீங்க லேர்ன் பண்றதுக்கு மட்டும் இல்ல, ஒரு ஃபோட்டோகிராஃபி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா, ஒரு ஈவென்ட் போயிட்டு நீங்க ஷூட் பண்ண போறீங்கன்னா, அன்னைக்கு காலையில போயிட்டு ரென்ட் எடுக்கணும், இல்ல அந்த கேமரா எங்கேயாவது யார்கிட்டயாவது வாங்கணுன்ற ஒரு டென்ஷன் இல்லாம, உங்ககிட்டயே இருக்குன்னா, நாளைக்கு திடீர்னு கூப்பிடுறாங்க, ஒரு இடத்துக்கு போய் எடுக்கணும். இல்ல நீங்க ஒரு பார்ட் டைமரா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி ஒரு வேலையில இருக்கீங்க. ஃபோட்டோகிராஃபி பண்ணணும்னா, வீட்டுக்கு போய் கேமரா எடுத்துட்டு, உடனே போயிட்டு ஷூட் பண்ணலாம். ஸோ, ஒரு கேமரான்றது ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு, ஒரு ஃபோட்டோகிராஃபி பிசினஸ்ல இருக்கவங்களுக்கு ரொம்ப, ரொம்ப முக்கியமான ஒரு எக்யூப்மென்ட். ஸோ, பேசிக்கான ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் கேமரா வித் ஒரு லென்ஸ். அத நீங்க எப்பவுமே உங்ககிட்ட இருக்க மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு பிசினஸ்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க யாரையுமே அந்த டைம்ல லாஸ்ட் மினிட்ல போயிட்டு ஒரு டிபெண்ட் பண்ணி, இல்ல ரென்ட்‌க்கு அவைலபிளா இல்லன்ற மாதிரி ஒரு டென்ஷன் இல்லாம, ஒரு ஃப்ரீயா போயிட்டு ஷூட் பண்ணிட்டு ஒரு பேமெண்ட்ட வாங்கிட்டு வந்துட்டே இருக்கலாம். இல்ல என்னால இப்ப கேமராலாம் வாங்க முடியாது. அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்கிட்ட காசு இல்லன்னு நெனைக்கிறவங்க, கேமரா ரென்டல் பண்ணலாம். நெறைய ரென்டல் சர்வீஸ் ஷாப்ஸ் இருக்கு. அவங்க கிட்ட போயிட்டு நீங்க கேமரா ரென்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, அகைன் உங்களோட ஃபிரெண்ட்ஸ், இல்ல ரிலேட்டிவ்ஸ் யாராவது கேமரா வச்சிருக்காங்கன்னா, அவங்க கிட்ட இருந்து கேமரா வாங்கி ஃபோட்டோகிராஃபி நீங்க எடுக்க ஆரம்பிக்கலாம். இல்ல எனக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லன்னு சொல்றவங்க, மொபைல் ஃபோட்டோகிராஃபி பண்ணலாம். மொபைல்ல நீங்க அழகா ஒரு நல்ல கம்போசிஷன்ல நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கலாம். உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி தெரியும். அது எப்படி மத்தவங்களுக்கு தெரியும்? அதுக்கு நீங்க ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும். போர்ட்ஃபோலியோனா என்ன? அத எப்படி கிரியேட் பண்றது? ஒரு போர்ட்ஃபோலியோன்றது உங்களோட கலெக்ஷன் ஆஃப் வொர்க்ஸ ஒரு மீடியம்ல அப்லோட் பண்ணி, அத ஷோகேஸ் பண்றது. உங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்கவங்க, உங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே நீங்க ஒரு சோசியல் மீடியா பேஜ்ல இந்த ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணும்போதும்,
இல்ல ஒரு வெப்சைட்ல அப்லோட் பண்ணி ஷேர் பண்ணும்போதும், அவங்க அத பார்த்து நீங்க ஃபோட்டோ எடுப்பீங்கன்றத தெரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு ஃபோட்டோ நல்லா எடுக்க வரும்ன்றதையும் தெரிஞ்சுப்பாங்க. அந்த போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு கலெக்ஷன் ஆஃப் ஃபோட்டோஸ் வேணும். எடுத்த உடனே "இந்தாடா என் வெட்டிங் நீ தான்டா பண்ணணுன்ட்டு" எந்த ஃப்ரெண்டும் உங்ககிட்ட வந்து குடுக்க போறதில்ல. இல்ல ஒரு மாடலிங் ஷூட் பண்ணுங்கன்ட்டு எந்த ஏஜென்சியும் வந்து உங்ககிட்ட நிக்க போறதில்ல. இப்படி இருக்கும்போது எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றது? யாரையும் டிபெண்ட் பண்ணாம நீங்க நேச்சர் ஃபோட்டோகிராஃபி பண்ணலாம். உங்க கண்ல படுற அழகான விஷயங்கள ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணலாம். ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி பண்ணலாம். நீங்க ஒரு ஸ்ட்ரீட்ல நடந்து போகும்போது நீங்க பார்க்குற விஷயத்தெல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாம். அப்புறம் கிட்ஸ் ஃபோட்டோகிராஃபி, பேபீஸ். நீங்க வந்து உங்க வீட்ல இருக்க குழந்தைங்களையோ, இல்ல பக்கத்து வீட்ல இருக்க குழந்தைங்களையோ ஃபோட்டோ எடுக்கலாம். அந்த ஃபோட்டோ நீங்க எப்படி எடுத்தாலும் அழகா வரும். மாடலிங் ஆர் ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி பண்ணலாம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட Facebook ஃப்ரெண்ட்ஸ் இவங்கள்ல யாருக்கெல்லாம் அதில இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, யாரெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறத விரும்புறாங்களோ, அவங்கள வச்சு நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். நீங்க இந்த மாதிரி எடுக்கிற ஃபோட்டோஸ சோசியல் மீடியால அப்லோட் பண்ணும்போது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் இத பார்த்துட்டு, அவங்களுக்கு ஃபோட்டோகிராஃபில ஒரு நீட் வரும்போது உங்ககிட்ட வருவாங்க. அப்படிதான் உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளையன்ட் கிடைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கிளையன்ட் வந்து அப்ரோச் பண்ணும்போது, கண்டிப்பா அவங்க உங்களுக்கு பயங்கரமா பே பண்றதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி ஃப்ரீயா தான் கேட்பாங்க. இல்ல ரொம்ப கம்மி பட்ஜெட்ல கேட்பாங்க. ஆனாலும் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிய நீங்க மிஸ் பண்ணாம, அந்த ஒரு ஈவென்ட்ட எடுத்து பண்ணணும். ஏன்னா, இதுதான் உங்களோட ப்ராப்பர் போர்ட்ஃபோலியோவா இருக்கும். ஒரு ஈவென்ட் ஃபோட்டோகிராஃபி பிசினஸ்ல நீங்க என்டர் ஆகணும்னா, கண்டிப்பா உங்க போர்ட்ஃபோலியோல ஈவென்ட்ல எடுத்த ஃபோட்டோஸ் இருக்கணும். ஸோ ஒரு ஈவென்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும்போது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஈவென்ட்ட ஃப்ரீயா பண்றீங்களோ, இல்ல கம்மி பட்ஜெட்ல பண்றீங்களோ, அது உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் மாதிரி தான். இப்ப நீங்க அந்த ஈவென்ட்ல எடுக்கிற ஃபோட்டோஸ் தான் உங்களோட ஒரிஜினல் போர்ட்ஃபோலியோ. நீங்க ஒரு ஈவென்ட் ஃபோட்டோகிராஃபரா இப்ப தான் அந்த பிசினஸ்க்குள்ள என்டர் ஆகுறீங்க. இவ்வளோ நேரம் இந்த பாட்காஸ்ட்ல ஃபோட்டோகிராஃபி பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்றத பத்தி பேசியிருந்தேன். ஆனா, ஒரு ஃபர்ஸ்ட் கிளையன்ட் கிடைச்சதுக்கு அப்புறம், இந்த ஃபோட்டோகிராஃபி பிசினஸ எப்படி ரன் பண்றது? இத எப்படி அடுத்த லெவல்க்கு எடுத்துட்டு போறது? இத பத்திலாம் இதுக்கு மேல வரப்போற என்னோட அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல நான் சொல்றேன். இவ்ளோ நேரம் இவ்ளோ நேரம் இந்த ஃபோட்டோகிராஃபி பிசினஸ எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்றத பத்தி பேசியிருந்தேன். ஆனா, இந்த ஃபோட்டோகிராஃபி பிசினஸ எப்படி ரன் பண்றது? ஈவென்ட் ஃபோட்டோகிராஃபின்றது வெறும் ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட விஷயம் இல்ல. அது கூடவே மத்த நெறைய டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கு. லைக் வீடியோகிராஃபி, வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ எடிட்டிங், ஃபோட்டோ ஆல்பம் டிசைனிங் அந்த மாதிரி நெறைய விஷயங்கள் சேர்ந்தது தான் ஒரு ஈவென்ட் ஃபோட்டோகிராஃபி பிசினஸ். ஸோ, நீங்க ஃபோட்டோகிராஃபி பிசினஸ் பண்ணணும்னா, ஒரு ஃபோட்டோகிராஃபரா இருக்கணுன்ற அவசியம் இல்ல. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, இல்ல அந்த ஸ்கில்ஸ நீங்க டெவலப் பண்ணிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க ஃபோட்டோகிராஃபி பிசினஸ்க்குள்ள வரலாம். நீங்க ஆல்ரெடி இந்த கேட்டகரில இருக்கீங்க. இல்ல இந்த கேட்டகரில ஃபோட்டோகிராஃபி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, எப்படி பண்றதுன்றத இந்த செக்மென்ட்ல பார்க்கலாம். இந்த ஸ்கில்ஸ நீங்க எப்படி கத்துக்கிறது? ஆல்ரெடி நம்ம ஃபோட்டோகிராஃபிக்கு பேசின மாதிரி தான். இத நீங்க ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி கத்துக்கலாம். இல்ல ஆல்ரெடி இந்த ஃபீல்ட்ல இருக்கவங்க கிட்ட அசிஸ்டன்ட்டா வொர்க் பண்ணி கத்துக்கலாம். இல்லன்னா YouTube அது இதுன்னு பார்த்து செல்ஃப் லேர்ன் பண்ணி கத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கில்ஸ நீங்க கத்துக்கிட்டு, அதுல நல்லா பண்ணும்போது, நீங்க வந்து ஒரு ஃப்ரீலான்சரா இந்த வொர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு ஃப்ரீலான்சரா வொர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, சேம் திங் ஒரு போர்ட்ஃபோலியோ வேணும். அந்த போர்ட்ஃபோலியோ இருந்தா தான், நீங்க எப்படி வொர்க் பண்ணுவீங்கன்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சு, உங்கள வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்றது? நீங்க ஒரு வீடியோ எடிட்டரா, இல்ல ஃபோட்டோ எடிட்டரா, இல்ல ஆல்பம் டிசைனரா ஒரு ஃப்ரீலான்ஸ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, ஃபோட்டோகிராஃபி மாதிரி தான். யாரும் வந்து உங்கள தேடி வந்து பே பண்றோம், நீங்க எனக்கு பண்ணி குடுங்கன்ட்டு ப்ராஜெக்ட்ஸ் குடுக்க மாட்டாங்க. நீங்க தான் உங்களுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோவ கிரியேட் பண்ணணும். ஸோ, ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்றது? ஆல்ரெடி ஃபோட்டோகிராஃபராவோ, இல்ல வீடியோகிராஃபராவோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருனா இருந்தாங்கன்னா, அவங்கள அப்ரோச் பண்ணி, உங்களோட வொர்க்ஸ நான் எடிட் பண்ணி தரேன். இத ஒரு சாம்பிள் வொர்க் மாரி பாருங்க. இது உங்களுக்கு புடிச்சிருந்தா என்கிட்ட ரெகுலரா வொர்க்ஸ் குடுங்கன்னு சொல்லி கேட்டு, அந்த சாம்பிள் வொர்க்ஸ வச்சு நீங்க ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணலாம். நீங்க ஒரு ஃப்ரீலான்சரா வொர்க் பண்ணும்போது, அவங்களோட ஃபோட்டோஸையோ, இல்ல வீடியோஸையோ நீங்க எடிட் பண்ணதா இருந்தாலுமே, அத உங்களோட பேஜ்ல அப்லோட் பண்றதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்க ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணி, அவங்களுக்கு அந்த கிளையன்ட்ஸ் வரணும்னு தான் நினைப்பாங்களே தவிர, நீங்க அத அப்லோட் பண்ணும்போது, உங்களோட நேம்ல அது வர்றத அவங்க விரும்ப மாட்டாங்க. ஸோ, இந்த மாதிரி டைம்ல நீங்க அவங்க கிட்ட பேசி, ஒரு ப்ராப்பரான அவங்களோட வாட்டர் மார்க்கோட உங்களோட கிரெடிட்ஸ் குடுத்து, நீங்க வந்து உங்களோட வொர்க்ஸ அப்லோட் பண்ணலாம். அதுக்கு அவங்க ரெடியா தான் இருப்பாங்க. சப்போஸ் இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபி ஸ்டுடியோ இருக்கு. அவங்க கிட்ட நீங்க வந்து ஒரு ஃப்ரீலான்சரா வொர்க் பண்றீங்க. உங்களுக்கு அவங்க குடுத்த ப்ராஜெக்ட்ட வச்சு ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் ஆயிருக்கு.
ஸோ இந்த போர்ட்ஃபோலியோல அவங்க கிட்ட பேசி, அவங்களோட லோகோவ ஒரு வாட்டர் மார்க்கா போட்டு, இத நீங்க உங்க பேஜ்ல நீங்க வந்து அப்லோட் பண்றீங்க. இல்ல அவங்க அப்லோட் பண்ணத நீங்க வந்து ஷேர் பண்றீங்க. எடிட்டட் பை இல்ல ஃபோட்டோ எடிட்டிங், ஆல்பம் எடிட்டிங்ன்னு போட்டு உங்களோட நேம் போட்டு நீங்க ஷேர் பண்ணும்போது, நீங்க இந்த மாதிரியான வொர்க்ஸ்லாம் பண்றீங்கன்றத உங்கள சுத்தி இருக்கவங்க தெரிஞ்சுப்பாங்க. இப்போ நீங்க ஒரு பிராண்டா கிரியேட் பண்ணி, அதில அப்லோட் பண்ற வொர்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, ஒரு ஃபோட்டோகிராஃபரோ, இல்ல வீடியோகிராஃபரோ உங்கள அப்ரோச் பண்ணி, அவங்களோட வொர்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு குடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ரெகுலரா வொர்க்ஸ் எடுத்து, எடுத்து பண்ணும்போது, நீங்க ஒரு ஃப்ரீலான்ஸ் வொர்க்கர்ன்றத தாண்டி ஒரு ஸ்டூடியோவா போஸ்ட் புரொடக்ஷன் வொர்க்ஸ் அதாவது ஆல்பம் டிசைனோ, இல்ல வீடியோ எடிட்டிங்கோ அது எல்லாமே வந்து ஒரு பிசினஸாவே நீங்க பண்ணலாம். ஸோ இதிலருந்து எப்படி ஃபோட்டோகிராஃபி பிசினஸ்க்கு வரதுன்றத பார்க்கலாம். எப்படி நீங்க ஃப்ரீலான்ஸா ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டட் வொர்க்ஸ்லாம் எடுத்து பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நெறைய கான்டாக்ட்ஸ் பில்ட் ஆயிருக்கும். நெறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ், நெறைய வீடியோகிராஃபர்ஸ் இந்த பிசினஸ்ல இருக்கவங்கன்ற மாதிரி நெறைய பேர உங்க சர்க்கிள்ல வச்சிருப்பீங்க. இந்த நெட்வொர்க்க யூஸ் பண்ணி நீங்க அந்த பிசினஸ ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கிளையண்ட் உங்க வொர்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, உங்க ஆல்பம் டிசைன் சூப்பரா இருக்கு. ஃபோட்டோகிராஃபி நீங்க பண்ணுவீங்களான்னு கேட்கும்போது, நீங்க எப்படி ஆல்பம் டிசைன்ஸ் ஃப்ரீலான்ஸா வொர்க் பண்ணி தர்றீங்களோ, அதே மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபர ஃப்ரீலான்ஸரா ஹையர் பண்ணி நீங்க அந்த ஈவென்ட்ட எடுத்து பண்ணலாம். ஸோ, இப்போ வந்து நீங்க வந்து ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்றீங்க. இந்த ஃபோட்டோகிராஃபி பிசினஸ்ல அந்த கிளையன்ட்டோட ரெக்வயர்மென்ட்ஸ் என்னென்னன்றத தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க அதுக்கேத்த மாதிரி ஒருத்தரையும் ஹையர் பண்ணி, டோட்டலா ஒரு பட்ஜெட்ட கிளையன்ட் கிட்ட சொல்லி, அதுக்கு மேல உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் வச்சீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த ஃப்ரீலான்ஸ் ஃபோட்டோகிராஃபர் உங்களுக்கு எடுத்துக் குடுத்த ஃபோட்டோஸ நீங்க தாராளமா உங்க போர்ட்ஃபோலியோவா அப்லோட் பண்ணலாம். இப்போ நீங்க ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி, இது வந்து எங்களோட கம்பெனியோட ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லி நீங்க அப்லோட் பண்ணலாம். அவருக்கு ஃபோட்டோகிராஃபர்ன்னு கிரெடிட்ஸ் குடுத்தா போதும். இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோவா அப்லோட் பண்ணும்போது, இத பார்த்துட்டு நெறைய கிளையன்ட்ஸ் உங்கள அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஆல்ரெடி அந்த பிசினஸ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் இந்த பிசினஸ நீங்க எப்படிலாம் எடுத்துட்டு போலான்றத நான் 3 செக்மென்ட் முடிச்சதுக்கப்புறம் சொல்றேன். நீங்க உங்களோட பிசினஸ் ஸ்கில்ஸ் அதாவது மேனேஜ்மென்ட் ஸ்கில்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இத மட்டுமே வச்சு எப்படி ஃபோட்டோகிராஃபி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்றத பத்தி இந்த செக்மென்ட்ல சொல்றேன். ஸோ ஃபோட்டோகிராஃபி பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ வேணும். ஸோ உங்களுக்கு இந்த ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடா எந்த ஒரு ஸ்கில்ஸுமே இல்லாம எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண முடியும்? உங்களால அத கிரியேட் பண்ண முடியாது. பட் நீங்க வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் இல்ல வீடியோகிராஃபர் உங்க ஃபிரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருந்தா, இல்ல ரேண்டமான ஒரு ஃபோட்டோகிராஃபர கூட அப்ரோச் பண்ணி அவங்க கிட்ட பேசலாம். இந்த மாதிரி உங்களோட வொர்க்ஸ் எல்லாம் நான் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவா கிரியேட் பண்ணி அப்லோட் பண்றேன். இத வச்சு எனக்கு பிசினஸ் கிடைக்கும்போது, உங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்குன்ற மாதிரி பேசி வாங்கலாம். யூசுவலா யாருமே அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. பட் சப்போஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இல்ல உங்களால அவங்கள அந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோவ உங்களுக்கு குடுக்குறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்க வைக்க முடியும்னா, நீங்க அவங்க கிட்ட இருந்து அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி, உங்களோட பிராண்ட் நேம், உங்களோட பிராண்ட் லோகோ இதெல்லாம் கிரியேட் பண்ணி ஒரு கம்பெனியா கிரியேட் பண்ணி, அந்த ஃபோட்டோஸ உங்களோட வாட்டர் மார்க்கோட அப்லோட் பண்ணும்போது, அவங்களுக்கு நீங்க கிரெடிட்ஸ் குடுக்கலாம். பட் இது வந்து உங்களோட கம்பெனில எடுத்த ஃபோட்டோஸ். இது வந்து உங்களோட கம்பெனில எடுத்த வீடியோஸ்ன்ற மாதிரி தான் கிளையன்ட்க்கு ரெஜிஸ்டர் ஆகும். ஒரு கிளையன்ட் உங்க பேஜ்ல இந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அவங்களோட ஈவென்ட் உங்களுக்கு குடுக்குறாங்கன்னா, அப்போ நீங்க அந்த ஃபோட்டோகிராஃபரையும், வீடியோகிராஃபரையும் ஹையர் பண்ணி அவங்கள வச்சு அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்து அந்த கிளையன்ட்க்கு குடுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ரெக்வயர்மென்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்க உங்களுக்கு பே பண்ணது போக, உங்களுக்கு ஒரு மார்ஜின் செட் பண்ணி, நீங்க அந்த ப்ராஃபிட்ட உங்களுக்கே எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஃப்ரீலான்ஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ், ஃப்ரீலான்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் அதே மாதிரி ஃப்ரீலான்ஸ்ல ஆல்பம் டிசைனிங், ஃபோட்டோ எடிட்டிங் இந்த மாதிரி எல்லார்கிட்டயுமே வந்து அவங்கவங்க வொர்க்ஸ வந்து நீங்க வாங்கிக்கிட்டு அதுக்கு மேல ஒரு ப்ராஃபிட் வச்சு நீங்க அந்த பிசினஸ நீங்க பண்ணலாம். ஒரு கிளையண்ட் வந்து உங்கள அப்ரோச் பண்ணி இந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே நல்லா இருக்கு. நீங்க இந்த ஈவென்ட் எங்களுக்காக பண்ணி தரீங்களான்னு கேட்கும்போது, நீங்க அந்த ஃபோட்டோகிராஃபர், அந்த வீடியோகிராஃபர ஹையர் பண்ணி அந்த ஈவென்ட்ட கவர் பண்ணி குடுக்கலாம். அதுக்கு மேல உங்களுக்கு ஒரு மார்ஜின் செட் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் நீங்க எர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க அந்த ஃபோட்டோகிராஃபி பிசினஸ ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி மத்த வொர்க்ஸ் ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஆல்பம் டிசைன் இது எல்லாத்துக்குமே நீங்க வந்து ஃப்ரீலான்சர்ஸா ஹையர் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு 5000 சார்ஜ் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீடியோகிராஃபர் 10,000 சார்ஜ் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. மத்த வொர்க்ஸ்க்கு அதே மாரி ஒருத்தர் ஒண்ணு சார்ஜ் பண்றாங்க. உங்களுக்கு டோட்டலா இதோட அமௌண்ட் வந்து ஒரு 50,000 வருதுன்னா, நீங்க அதுக்கு மேல ஒரு மார்ஜின் செட் பண்ணலாம். அந்த மார்ஜின் நீங்க ஃபிக்ஸ் பண்றது தான். உங்களோட ப்ராஃபிட் உங்களுக்கு எவ்வளோ வேணும்? எவ்வளோ பெர்சன்டேஜ்ல வேணும்? ஸோ அந்த கிளையன்ட்ஸ் வந்து அந்த பெர்சன்டேஜ் வச்சு குடுக்கும்போது அத அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்றத பார்த்து, ஸோ டோட்டலா எல்லாருக்கும் பே பண்றது ஒரு 50,000 வருதுன்னா, அதுக்கு மேல ஒரு 30,000 நீங்க வச்சு ஒரு 80,000 அந்த கிளையன்ட் கிட்ட குடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க அந்த பிசினஸ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ரெகுலரா பிசினஸ் வரும்போது, நீங்க நெறைய ஃப்ரீலான்சர்ஸ ஹையர் பண்ணி இந்த பிசினஸ ரன் பண்ணலாம். இவ்ளோ நேரம் இந்த பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த மெத்தட்ல ஏதோ ஒண்ண ஃபாலோ பண்ணி, நீங்க ஆல்ரெடி ஃபோட்டோகிராஃபி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த பிசினஸ இதுக்கு மேல எப்படி ரன் பண்றது?
நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த பிசினஸ எப்படி எடுத்துட்டு போறது? இத பத்திலாம் என்னோட அடுத்த பாட்காஸ்ட்ல நான் சொல்றேன். இந்த பாட்காஸ்ட்ல நான் பேசின ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி இன்னும் நெறைய தெரிஞ்சுக்கணும். இல்ல அத பத்தின உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா, என்னோட Instagram ஐடி குடுக்குறேன். எனக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட ஃபீட்பேக்ஸும் எனக்கு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் டூ த பாட்காஸ்ட். இதுக்கு மேல வரப்போற பாட்காஸ்ட்ல ஃபோட்டோகிராஃபி பிசினஸ் பத்தியும், அதுல இருக்க சேலஞ்சஸ் பத்தியும் நெறைய பேசலாம். ஸ்டே டியூன்ட்.